ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கண்டென்ட் கிடையாது, ஒரு ஏர்னிங் கண்டென்ட் பற்றி. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1x பெட்டுங்கிற ஒரு சைட் பற்றி. இதில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து பெட் பண்ணி டெய்லி மணி ஏர்ன் பண்ண போகிறோம். இது நான் வந்து ஒரு சேலஞ்சாகவே கொண்டு போயிட்டு இருந்தேன், ஆனால் அது நிறைய வியூஸ் போல. அதனால தான் செப்பரேட்டாக திருப்பி ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். நீங்கள் எப்படி 1x பெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்கள் குரோமோ இல்லை கூகுளோ ஓப்பன் பண்ணி 1x பெட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே மேலே இருக்க மாதிரி 1x பெட் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷனில் இருக்கும். பை ஃபோன், ஒன் கிளிக், பை இமெயில், சோஷியல்னு இருக்கும். இதில் நீங்கள் எல்லாருமே பை ஃபோனே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வித்ரா எடுக்கும்போது இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்காம இருப்பாங்க. இல்லைன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி போட்டுருங்க. செலக்ட் கரன்சியில் வந்து ஐஎன்ஆரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரொமோ கோட் வந்து இந்த வீடியோட டிஸ்பிளேலேயே ஷோ ஆகிட்டு இருக்கும். 1 x கேபிட்டல் W கேபிட்டல் A கேபிட்டல் Y அதை போட்டுக்கோங்க. அது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து 250% போனஸ் வரும். அதுக்காக தான் அந்த ப்ரொமோ கோட். நீங்கள் ப்ரொமோ கோட் உள்ளே போய் போட முடியாது. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே ப்ரொமோ கோட் போட்டுக்கிட்டா தான் உண்டு. அதனால தான் நான் சொன்னேன் பை ஃபோன் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது லாகின் பண்ணி நான் ஷோ பண்ணுறேன். நான் உங்களுக்கு இப்போ அப்படியே டம்மியாக ஒரு அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கேப்சா என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட் வந்து ஒரு டீத் மாதிரி சிம்பிள் இருக்குது, அதை 1 கிளிக் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து அது ஏதோ ட்ரீ மாதிரி இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இங்கே தலைகீழாக இருக்குது, அதை அப்படியே கிளிக் பண்ணணும். தேர்ட் வந்து ஒரு செஸ் சிம்பிள், அதை கிளிக் பண்ணணும். அடுத்தது 4 வந்து ஒரு கியர் சிம்பிள், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ சென்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து அது ஓகே ஆகலை. ஸோ அதே மாதிரி ரிட்டன் பாட்டில், அந்த இது ஃபிஷ், அப்புறம் ஒரு ஹார்ஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஹென் கொடுத்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப்சா வந்து ஓகே ஆயிடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ இது முடிச்சோடனே நமக்கு இப்படி வரும். இது வந்து ஒரு டம்மி அக்கௌண்ட்டுங்கிறதுனால நீங்கள் இந்த டீட்டெயில்ஸில் தான் டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணி என்னால் ஷோ பண்ண முடியாது யூடியூப் கைட்லைன்ஸ் படி. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபாசிட்க்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். யூபிஐயில் டெபாசிட் பண்ணிக்கலாம், ஃபோன்பே, ஜிபே. ஸோ ஒருத்தர் நம்ம கமெண்ட் செக்ஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்ததில் கேட்டார், நான் ஜிபேயில் பே பண்ணேன் எனக்கு அமௌண்ட்டே கிரெடிட் ஆகலைன்னு. அது ஏன்னா ஜிபே ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூகுள் பே நம்பர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை பே பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே ஜிபேல பே ஆனதும் அதில் வந்து உங்களோட கூகுள் பே நம்பர் இங்கே என்டர் பண்ணிடுங்க. உங்களோட கூகுள் பே நேம் என்டர் பண்ணிடுங்க. அந்த பேமெண்ட் ரிசிப்ட் இருக்கும்ல கூகுள் பேல, அதில் பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் அப்படி இல்லைன்னா யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே 12 டிஜிட்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்குள்ளாரையும் உங்களுக்கு மணி வந்து உங்களோட வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார், இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இதில் மினிமமாக பார்த்தீங்கன்னா 300 பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் வந்து 10 lakhs வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆன் ஒன் டைம். ஒரு டேக்கு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எந்த சேஞ்சும் இல்லை. இதில் ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் அடுத்தது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எனக்கு நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் லோட் ஆகும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சஸ் நிறையா நடக்கும், நம்ம அதில் தான் பெட் பண்ணுவோம். எனக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் கசினோ கீழே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவியேட்டர் கேம் இதுலேயும் இருக்குது. நீங்கள் அவியேட்டர் என்னன்னு தெரியலனா ஒரு ராக்கெட் மாதிரி போயிட்டே இருக்கும், அது எந்த செகண்டில் நிற்கிதோ அது வரைக்குமே நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். iOSலேயும் அவைலபிளாக இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு இதில் என்ன டவுட் இருக்குன்னா எப்படி வித்ரா எடுக்கிறதுனா இங்கே மேலே ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும், உங்களோட யூசர் நேம்ல இருந்து எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா வித்ரா ஃபண்ட்ஸ்ன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த வித்ரா ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க. இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஎம்பிஎஸ் இமீடியட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்த இதை தான் நான் வந்து மோஸ்ட்லி எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஐஎம்பிஎஸ் அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட் வித்ராவல்ங்கிறது வந்து 3 minutes உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கு நீங்கள் அதாவது கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ராவல் 500 இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட் வித்ராவலே மோஸ்ட்லி எடுங்க, ஏன்னா அதுதான் ஒரு 3 minutesக்குள்ளார உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நேம் போட்டுக்கோங்க, ஐஎஃப்சி கோடு உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்சி கோடு, உங்கள் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ஸ்டெப். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டோ ப்ராப்ளமோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் என்னைக்காக இருந்தாலுமே ரிப்ளை பண்ணுவேன். இதில் எப்படி பெட் பண்ணுறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் போட்டிருப்பேன், அதை பார்த்தும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பெட் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. வேணா நான் சிம்பிளாக ஒரு மேட்ச் மட்டும் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 300 rupees இப்போ டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய பெரிய மேட்சஸ்லாம், இப்போ இந்தியா பங்களாதேஷ் வந்து அப்கமிங் மேட்ச், பாகிஸ்தான் விசஸ் பங்களாதேஷ் இதுவும் டெஸ்ட் மேட்ச் தான். ஸோ கரேபியன் பிரீமியர் லீக் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது நாளைக்கான மேட்ச், நாளைக்கு மார்னிங் வந்து 4:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீம் ஆடுது, எஸ்டி கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாட்ஸ் ஒரு டீமு, ட்ரிபாங்கோ நைட் ரைடர்ஸ், இந்த மாதிரி 2 டீம் ஆடுது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் எப்படி பெட் பண்ணணும்னா W1 இருக்கிறது வந்து அந்த ஃபஸ்ட் டீம், எஸ்டி கிட்ஸ்னு இருக்குல்ல அதுதான் W1 ஃபஸ்ட்டாக இருக்கிறது. W2ங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா W2 ட்ராக் எடுத்ததாக இருக்கா, W2ங்கிறது ட்ரிபாங்கோ நைட் ரைடர்ஸ். நாம் இதில் பெட் பண்ணலாம்னா ட்ரிபாங்கோலேயே பெட் பண்ணலாம், ஏன்னா அது ஒரு நல்ல டீம். இங்கே சென்டரில் ட்ரான் இருக்குல்ல, அது என்னன்னா 2 டீமும் ஒரே ஸ்கோரில் டை ஆகி
சூப்பர் ஓவர் போகும்ல, அந்த மாதிரி ஏதாவது ரேராக தான் நடக்கும். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்கள் ட்ராவில் பெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ W2 கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆகும். இங்கே இந்த இடத்துல பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆகுதா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டீம் ஓப்பன் பண்ணீங்களோ, இது வந்து நான் லாஸ்ட் வீடியோக்காக எடுத்தது. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்களோட அமௌண்ட் இங்கே 300 ஏதோ நீங்கள் போடுற அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு பிளேஸ் பெட்னு கொடுத்தீங்கன்னா பெட் பிளேஸ் ஆயிரும். மேட்ச் முடிஞ்சது உங்களுக்கு பேலன்ஸ் ஆட் ஆயிரும். நீங்கள் ஃபாஸ்ட் வித்ராவல்லே எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட அக்கௌண்ட் நம்பர்லாம் இல்லை ஆனால் ஜிபே இருக்குன்னா நீங்கள் ஜிபே ஆப்ஷனில் கூட எடுத்துக்கலாம். வெறும் UPI ID போட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிள் தான், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் கொடுக்க முடியாது கைட்லைன்ஸ் படி. ஸோ ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல நான் ஷோ பண்ணிட்டே இருக்கேன். அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 300 டெபாசிட் பண்ணிங்கன்னா 750 ருபீஸ் ஆட் ஆகும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக கேம் ப்ளே பண்ணிக்கலாம்.